ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இது வந்து மகாநதி பிடிஎஸ் வந்து ஸ்டில்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து சகலைகளோட அந்த பிளானிங் பண்ணாங்க இல்லையா, ஸோ ஆக்ஷன் பிளாக்ஸ் பிளானிங்கு, ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான். ஸோ நைட் ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைட் சீன் தான். சகலைகள் வந்து ஆக்சுவலாக அந்த பையனை, பசுபதி பையனை வந்து ராகவ் வந்து கடத்துகிற மாதிரி. ஸோ அந்த கார் மூலிமா இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ண பிறகு பசுபதி வந்து நியூஸ் தெரிஞ்ச பிறகு இந்த அட்ராக்ஷன்ஸ் போயிட்டுருக்கா, அதாவது ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து வந்துட்டுருக்கா. ஸோ இதில் வந்து நிவீனை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல 3 சகலைகளும் இருப்பாங்களா அப்படின்றது கொள்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு எல்லாருமே ஆக்ஷன் பிளாக்ஸ் தான். ஸோ நிவேலுக்கு ஆப்போசிட்டில் வந்து யாரோ இருக்கிறாங்க. ஸோ அவர் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பேக் சைடு அவங்க போன அந்த பிளாக் கலர் காரும் வந்து இருக்குது இதுலையா. ஸோ இதில் வந்து நம்முடைய விஜய் அண்ட் தென் குமரன் 2 பேருமே வந்து இந்த இடத்துல இருக்காங்களா, இல்லை அவங்க வந்து கஸ்டடியில் வந்து அந்த பையன் இருக்கானா, ராகவன் அந்த பையன் இருக்கிறானா அப்படின்ற ஒரு கதைக்களம் தான். ஸோ நைட் சீன் வந்து அவுட் சைடில் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸாக தான் இருக்கும். இதில் 3 சகலையும் மேபி இருப்பாங்க எதிர்பார்க்குறோம். அடுத்தடுத்த பிடிஎஸ் வரும்போது தொடர்ந்து நான் அது கொடுக்குறேன். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ இந்த அப்டேட் தான். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.